ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு அரசினுடைய பதிவுத்துறை இணையதளமான டிஎன் ரெஜினெட் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் இதுக்கு முன்னாடி பழைய வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா தீர்வை மற்றும் கட்டணம் அப்படிங்கிற ஆப்ஷன் ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு டாப் சைடில் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வெப்சைட்டில், இந்த புது வெப்சைட்டில் இந்த தீர்வை மற்றும் கட்டணம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். பட் இந்த ஹோம் பேஜில் இருக்குது. அந்த தீர்வை மற்றும் கட்டணம் அதை எப்படி போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறது, அது எதுக்காக அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஒரு பகுதியினுடைய வழிகாட்டி மதிப்பை எப்படி இந்த வெப்சைட் மூலமாக செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முடிஞ்சவரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த தீர்வை மற்றும் கட்டணம் அப்படிங்கிறது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு சொத்து பதிவு பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முத்திரைத்தாள் கட்டணம் மற்றும் பதிவுத்தாள் கட்டணம் அப்படின்னு 2 கட்டணம் நம்ம செலுத்தி ஆகணும். முத்திரைத்தாள் கட்டணம் அப்படிங்கிறது ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ்ஸு, பதிவு கட்டணம் அப்படிங்கிறது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ஸு. இந்த முத்திரைத்தாள் கட்டணம் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேல் டீடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு 7% இருக்கும். அதே வந்து பதிவு கட்டணம் 2%. இந்த நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த 7%, 2% இது எல்லாமே அந்த தீர்வை மற்றும் கட்டணம் அப்படிங்கிற இதில் தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு விதமான பத்திரப்பதிவுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பர்சன்டேஜ் நம்ம முத்திரைத்தாள் கட்டணம் செலுத்தணும், எத்தனை பர்சன்டேஜ் பதிவு கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிற கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் தீர்வை மற்றும் கட்டணம். இந்த ஆப்ஷன் இந்த வெப்சைட்டில் எப்படி பார்க்கணும். ரெண்டாவதாக, இந்த முத்திரைத்தாள் 7%, பதிவு கட்டணம் 2% அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது எந்த வேல்யூன்னா பத்திரத்தினுடைய வேல்யூவிலிருந்து தான் அந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறாங்க. பத்திரத்தினுடைய வேல்யூ எங்கேருந்து எடுப்பாங்கன்னா வழிகாட்டி மதிப்பு, சந்தை வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வந்து நிர்ணயம் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா, ரியலாக அங்கே வந்து அந்த நிலம் 20 லட்சம் அப்படின்னா உங்களுக்கு வழிகாட்டி மதிப்பில் போய் பார்க்கும்போது 3 லட்சம் தான் இருக்கும். அப்போ நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணும்போது 3 லட்ச ரூபாய்க்கு வந்து பதிவு பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி வழிகாட்டி மதிப்பையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தீர்வை மற்றும் கட்டணம் எப்படி பார்க்குறதுனா, இந்த டிஎன் ரெஜினெட் அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தீர்வை மற்றும் கட்டணம் அப்படின்னு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. டாப் கார்னர்லேயே இருக்கும். பட் இப்போது இந்த கீழே கொடுத்துருக்காங்க தீர்வை மற்றும் கட்டணம் அப்படின்னு. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணதும் இங்கே பாருங்கள், முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ கிரைய பத்திரத்துக்கு எவ்வளோ முத்திரை தீர்வைனா ஸ்டாம்ப் டியூட்டி 7% சந்தை மதிப்பு இருக்குது. அதே மாதிரி பதிவு கட்டணம் 2%. அந்த மாதிரி ஒவ்வொரு வகையான ஆவணத்தின் தன்மையை பொறுத்து அந்த பதிவு கட்டணம், முத்திரை கட்டணம் ரெண்டுமே வந்து மாறுபடும். இப்போ ரத்து ஆவணத்துக்கு நீங்கள் 1000 ரூபா முத்திரை தீர்வை கட்டணும். அதே மாதிரி பதிவு கட்டணம் 500 ரூபா கட்டணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆவணம் நீங்கள் எந்த ஆவணம் பதிவு பண்ண போகிறீங்களோ அந்த ஆவணத்துக்கான முத்திரை தீர்வை பதிவு கட்டணம் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்வை மற்றும் கட்டணத்தில் வந்து இப்போ ஒரு சர்வே நம்பருக்கான வில்லங்கச் சான்று வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான கட்டணம் எவ்வளவு, சான்றிதழ் நகலுக்கான கட்டணம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பத்திரம் வந்து தொலைஞ்சு போச்சு, நீங்கள் நகல் காப்பி வந்து கேட்குறீங்க, அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நகல் காப்பியில் சார் பதிவாளனுடைய கையெழுத்து போட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் வந்து சான்றிதழ் நகலுக்கான கட்டணம். இப்போ எல்லாமே டிஜிட்டல் சிக்னேச்சர் தான். ஸோ அதுக்கான கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த தீர்வை மற்றும் கட்டணம் இப்போ எங்கே பார்க்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக, இப்போ அந்த முத்திரை தீர்வை 7%, பதிவு கட்டணம் 2% சந்தை மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சந்தை மதிப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த வழிகாட்டி மதிப்பு. இந்த வழிகாட்டி மதிப்பை எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவைகள் அப்படின்னு இருக்கும் ஹோம் பேஜில். இதில் பாருங்கள், இங்கே பாருங்கள் வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வழிகாட்டி தேடல் 1/7/2024 முதல் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து தற்போது நடைமுறையில் இருக்குது. இதில் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுதான் இப்போது நடைமுறையில் இருக்குது. அடுத்ததாக, டிஎன்ஜேஎஸ் வரைபடத்தில் 1/7/2024 வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப நாளாகவே ஒர்க் ஆகலை. டிஎன்ஜிஎஸ் அந்த மேப் மூலமாகவே, ஜியோ லொக்கேஷன் மூலமாக அங்கே எவ்வளோ வழிகாட்டி மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். பட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப நாளாக அதை கொடுத்துருக்காங்க. அது ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ இந்த 1/7/2024 முதல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தபடியாக இதில் வழிகாட்டி மதிப்பு விவரம் பார்வைக்கு அப்படின்னு போட்டு, இப்போ நீங்கள் சர்வே நம்பர் வாரியாக வழிகாட்டி மதிப்பு வந்து செக் பண்ணலாம். இப்போ ஒரு லேண்டு வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு சர்வே எண் வாரியாக செக் பண்ணலாம். இல்லை ஒரு பகுதி அந்த ஏரியாவில் எனக்கு இப்போ எவ்வளோ சந்தை வழிகாட்டி மதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிராம வாரியாக அப்படிங்கன்னு போட்டு இந்த நீங்கள் செலக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து சர்வே எண் செலக்ட் பண்ணிக்கிறேன். புல எண் அப்படிங்கிறது தான் சர்வே எண்.
அப்புறம் இங்கேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா புல எண் வாரியாக அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மண்டலம் செலக்ட் பண்ணிட்டு சார் பதிவாளர் அலுவலகம் செலக்ட் பண்ணணும். அடுத்தபடியாக பதிவு கிராமம், தென் நெக்ஸ்ட்டு சர்வே நம்பரு இது கொடுத்துட்டு ஜஸ்ட்டு தேடுக அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக கீழே வந்து பாருங்கள் புல எண் உட்பிரிவு எண் நம்ம சர்வே நம்பர் 102 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அதுக்கு அகேன்ஸ்டாக ஒவ்வொரு சப்டிவிஷன் நம்பருக்கும் என்ன அமௌண்ட்டு அப்படிங்கிறது வந்து இருக்குது. இப்போது புல எண் உட்பிரிவு எண்ணில் கொடுத்துட்டாங்க. வழிகாட்டி மதிப்பு இது வந்து பிரிட்டிஷ் மதிப்பு, ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி. அதே வந்து வழிகாட்டி மதிப்பு மெட்ரிக் மதிப்பு வந்து பொறுத்த வரைக்கும் ஹெக்டேர். இப்போ நம்ம பட்டா டவுன்லோட் பண்ணுறோம் இல்லை ஒரு எஃப்எம்பி மேப் டவுன்லோட் பண்ணுறோம்னா அதில் ஹெக்டேர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த ஒரு ஏக்கருக்கு இந்த பகுதியில் எவ்வளோ அமௌண்ட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,31,344 ரூபா. இப்போது சென்ட்டுக்கு வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நீங்களே வந்து கணக்கு பண்ணிக்கோங்க. அதே வழிகாட்டி மதிப்பு மெட்ரிக் மதிப்பு வந்து பாருங்கள், ஒரு ஹெக்டேருக்கு வந்து 5,72,000 ரூபா. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வழிகாட்டி மதிப்பை செக் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஆரம்ப தேதி எப்போலேருந்துன்னா 1 அக்டோபர் 2025 இந்த அமௌண்ட்டு தான் அங்கே போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கீழே வந்து பாருங்கள் 102(2)A வந்து ஒரு அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சர்வே நம்பர் வாரியாகவும் உங்களுக்கு வழிகாட்டி மதிப்பினுடைய அமௌண்ட் வித்தியாசம் இருக்கும். ஆரம்ப தேதியும் பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2024. இப்போ நீங்கள் இதில் ஒரு 10 ஏக்கர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதோட அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கும்? கிட்டத்தட்ட 22 லட்ச ரூபா. ஸோ அப்படி தான் வந்து உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏக்கர் வந்து 2,20,000. ஒரு ஏக்கர் நீங்கள் பதிவு பண்ண போகிறீங்க அப்படின்னா முத்திரை கட்டணம் எவ்வளவு? முத்திரைத்தாள் கட்டணம் 7%. அப்போது 2,20,000 இன்ட்டு 7% எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 15,400 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி இப்போ வாங்கணும் ரெஜிஸ்ட்ரேஷனு. அதே ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து 2%. அப்போ 2,20,000 எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதில் பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். 2,20,000 இன்ட்டு 2% போடும்போது 4,400 ரூபாய்க்கு நீங்கள் பதிவு கட்டணம் செலுத்தணும். ஸோ இப்படி தான் முத்திரை தாள் மற்றும் பதிவு கட்டணம் பார்க்கக்கூடிய ஒரு விதம். அதே மாதிரி வழிகாட்டி மதிப்பு செக் பண்ணக்கூடிய ஒரு விதம். கண்டிப்பாக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.